மிஸ்டர் அலோக். அவர் தான் ஸ்லைட்ஸ் மூவ் பண்ண போறாரு. அவருக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் இப்படி கை காட்டும்போது ஸ்லைட் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லோருக்கும் வணக்கம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரேங்க் ஹோல்டர்ஸ், ஸ்பெஷல் வணக்கம் டு தயாளன் சார், மோகனன் சார், வினோத் சாலமன் சார். I really admire you a lot. I really admire you a lot. இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்க்கு என்னோட வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. சென்னை ஊர் சுற்றி இருக்கேன், நான் ஃபுல் தமிழ்நாடு சுற்றி இருக்கேன். எல்லாம் மதுரை ஊர் பக்கத்தில் சின்ன சின்ன இடம் இருக்கு, எல்லாம் தெரியும் எனக்கு. நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். பட் ஒரே ஒரு மன்னிப்பு நான் கேட்க போகிறேன். முதல்ல எங்கள் அப்பா ஊர் வந்து கோயம்புத்தூர், அம்மா ஊர் வந்து பாலக்காடு. ஆனால் நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே டெல்லியில். அதனால தமிழ் ரொம்ப நல்லா பேச தெரியாது. இருந்தாலும் தமிழ் தான் பேச போறேன்னா ஏதோ தவறு இருந்தா முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் வைரமுத்து கிடையாது, சாதாரண மனிதன் கூட கிடையாது தமிழ் பேசும்போது. ஆனா ஒரு அடிச்சு தள்ளுவேன் ஒரு அளவுக்கு. போறோம்ல, ஆனா தமிழ்ல தான் பேசுவேன். பில்டிங் மை லைஃப் ஸ்டைல், மை லைஃப் இஸ் மை லைஃப் ஸ்டைல். அலோக் சார், இன்னைக்கு என்னோட செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போறது. அது நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களுக்கு கரியர் வேணும்னா மை லைஃப் ஸ்டைல் தான் நம்பர் 1 சாய்ஸ். நீங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. ரெண்டாவது, நான் வந்து உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் ஷேர் பண்ண போறேன், மார்க்கெட்டிங் டெக்னிக். அது என்கிட்ட இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல என்ன சொல்லுவோம், பிட்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பிட்டு வச்சிருக்கேன் நாங்க. அது சொல்லி கொடுக்க போறேன். அப்புறம் 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு இல்ல, இன்னும் நிறைய ஆண்டுகள் வரப்போறது. அடுத்து வரப்போறது 5 ஆண்டு. இந்த போன 10 ஆண்டோட எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன், உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். அப்புறம் கடைசியில இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் ப்ளோயிங் செஷன் இருக்கும் ஃப்ரம் அ காட் லைக் லீடர். அதுக்காக உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அடுத்த 45 நிமிஷத்துக்கு. நீங்க ரெடியா இருப்பீங்க அந்த செஷன் அப்சர்வ் பண்றதுக்கு. யார் வர போறாலும் கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து ஒரு லைஃப் லாங் கரியர் தொழில் தேடுறாங்க மை லைஃப் ஸ்டைல் கம்பெனி கூட? கை தூக்காதவங்களுக்கு கொஞ்சம் பசி இருக்குதுன்னு நினைக்கிறேன். 100% நானும் உங்களை மாதிரி தான். நான் MBA முடிச்சேன் இந்தியாவோட பிரீமியர் இன்ஸ்டிடியூட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கட்டால இருந்து. அதுக்கப்புறம் ஒரு அடியா 20 வருஷம் நான் ஒரே கம்பெனிக்காக வேலை செய்தேன். அந்த கம்பெனி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். அதுக்கப்புறம் 5 வருஷம் நான் ஹெல்த் கேர் CEO இருந்தேன் இன்னொரு பெரிய கம்பெனி பேர் வந்து டாபர். 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னொரு 10 வருஷம் இருக்கு. எனக்கு 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போன 10 வருஷம் நான் ஒரே ஒரு கம்பெனியோட தான் வேலை செய்துட்டு இருக்கேன். அந்த கம்பெனி வந்து நம்பர் 1 கம்பெனி இன் டைரக்ட் செல்லிங். நேற்று ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா ஆசீர்வாதம் வாங்கினேன். அம்மா சொன்னாங்க 100 ஆயுஸ்பா, 100 ஆயுஸ் அடுத்தனா இன்னொரு 45 வருஷம் மை லைஃப் ஸ்டைல் கூட தான் இருக்க போறேன் நான். சீரியஸா பேசலாமா? எனக்கு வந்து மோட்டிவேஷன் தெரியாது. 2 விதமான கம்யூனிகேஷன் இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட் டு ஹார்ட், என்னோட ஸ்டைல் வந்து பிரெயின் டு ஹார்ட். பரவாயில்லைங்களா? நான் கொஞ்சம் லாஜிக்கா பேச போறேன். கொஞ்சம் போரிங்கா இருந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதோட வேல்யூ உங்களுக்கு இன்னைக்கு தெரியாத கூட ரூமுக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் நிச்சயமா தெரிய போறது இந்த வேல்யூ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்,
நீங்க லைஃப் லாங் கரியர் தேடும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? கம்பெனி பெருசா இருக்கணும், பெரிய கம்பெனியா இருக்கணும். நீங்க 15 கோடி கம்பெனிக்காக வேலை செய்யலாம், உங்க டர்ன் ஓவர் 15 லட்சம் வரும். ஆனா நீங்க 15,500 crores 1500 கோடி கம்பெனிக்காக வேலை செய்தா உங்களுக்கு 15 லட்சம் வருமானம் கிடைக்கும் மந்த்லி. அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேடுறது வந்து ஒரு எஸ்ன்னு சொல்லலாம். எஸ் ஃபார் சைஸ். சைஸ் சொன்னா எல்லாருக்குமே புரியுமே. என்னென்ன சைஸ்? மிகப்பெரிய கம்பெனி. நம்ம கம்பெனி வந்து இன்னைக்கு 1500 கோடி டர்ன் ஓவர். இன்னும் நிறைய வரப்போற காலத்துல. ரெண்டாவது கண்டிஷன் வந்து கம்பெனி ஸ்டேபிளா இருக்கணும். ஒரு படம் பார்த்தேன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி, இன்று போய் நாளை வா. அது கொஞ்சம் மாற்றி சொன்னா இன்று வா நாளை போ. அந்த மாதிரி கம்பெனி இருக்கக்கூடாது. ஒரு லாங் டேர்ம் கம்பெனி இருக்கணும். அதான் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். 10 ஆண்டுகளா இந்த கம்பெனி ஜக்கா 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 ஜக்கான்னு போயிட்டே இருக்கு. மூணாவது, ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சேலபிளா இருக்கணும். கரெக்ட் இல்லையா? நம்ம கம்பெனி வந்து இருக்கிறது 5 லட்சம் கோடி வர்த் ஆஃப் எஃப்எம்சிஜி மார்க்கெட். நம்ம மார்க்கெட் சைஸ் வந்து 5 லட்சம் கோடி. நம்ம டர்ன் ஓவர் எவ்வளவுங்க? 1500 கோடி. 1500 கோடி ஒரு இடத்துல, 5 லட்சம் கோடி இன்னொரு இடத்துல. எவ்வளவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. நாலாவது, ட்ராக் ரெக்கார்ட். உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க. நிறைய கம்பெனி சொல்லுங்க, நம்ம இது பண்ண போறோம், நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்க போறது, நம்ம ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்க போகுது. நான் என்ன சொல்லுவேன், இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஜோசியர்கிட்ட போகலாமா? உங்ககிட்ட எதுக்கு வரணும்? அவர் இதுதான் சொல்ல போறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க போன 10 வருஷத்துல. அது நம்ம கம்பெனி கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு. 90,000 ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்கு நம்ம கம்பெனி கிட்ட. 12,000 பேர் வந்து வெளியூர் சுத்தி இருக்காங்க நம்ம கம்பெனினால. இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம கம்பெனி கிட்ட. கிராக் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லார்ஜ் கம்பெனி, லாங் டேர்ம் பிளேயரா இருக்கணும், சேலபிள் ப்ராடக்ட் இருக்கணும், ட்ராக் ரெக்கார்ட் சூப்பரா இருக்கணும். கடைசியில வந்து நம்ம ஃபியூச்சர் பிளான் எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் இல்லைங்க. அந்த ஃபியூச்சர் பிளான் கேட்ட உடனே அது நான் சொல்ல போறேன். நான் ஃபியூச்சர் பிளான் சொல்ல போறேன். இந்த கேரண்டி மட்டும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. போன 10 வருஷத்துல எவ்வளவு பண்ணிருக்கோம், அதோட ஜாஸ்தி அடுத்த 5 வருஷத்துக்கு பண்ண போறோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் ப்ரூவ் பண்ண போறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு நார்மல் கம்பெனி, சாதாரணமான கம்பெனி. இந்துஸ்தான் லீவர் எடுத்தீங்கன்னா, ரிலையன்ஸ், டாடா குரூப், இந்த 5 கம்பெனிக்கு வந்து 3 எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து இந்துஸ்தான் லீவர். நான் பழைய கம்பெனி பேசுறேன். இந்துஸ்தான் லீவர் என்னால வேலை பண்ண முடியலன்னா பாஸ் சொல்லுவாரு, டே ராஜேஷ், வேலை பண்ண முடியலன்னா பரவாயில்லடா, மறுபடியும் ட்ரை பண்ணு, மறுபடியும் ட்ரை பண்ணு, இன்னும் மறுபடியும் ட்ரை பண்ணு, அப்படி முடியலன்னா வேற கம்பெனி தேடிக்கோப்பா. நம்ம கம்பெனி அப்படி கிடையாது. உங்களை வீழ விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கம்பெனி கிட்ட ஹார்வெஸ்ட் இருக்கு, மை டிஜி வேர்ல்ட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு, அண்ட் மோகன் சார், சோலமன் சார், தயாளன் சார், தோல்வின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியாது இந்த மாதிரி கம்பெனியை நீங்க வேலை செய்தீங்கன்னா. அடுத்தது வந்து ரிவார்ட் ஃபார் எஃபர்ட். நான் ஒர்க் பண்ற கம்பெனில ஒரு 4-10 மணி நேரம் வேலை செய்தால் பாஸ் என்ன சொல்லுவாரு, ரொம்ப நல்லதுப்பா. 12 மணி நேரம் சொன்னா என்ன சொல்லுவாரு, ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. 14 மணி நேரம் வேலை செய்த பாஸ் என்ன சொல்லுவாரு, இங்க வா, குட் குட் குட், கை தட்டுவாரு. இங்க கை தட்டுறது மட்டும் இல்ல, பேங்க்ல பணம் வரும். எவ்வளவு வேலை செய்யறது அவ்வளவு பணம் வரும் பேங்க்ல. இதுதான் நம்ம சொல்றோம், ருபீஸ்ல கிடையாது, டாலர்ஸ்ல கிடைக்கும். அந்த மாதிரி கம்பெனி இது. பெஸ்ட் பே அவுட் இன் தி இண்டஸ்ட்ரி. நீங்க எந்த கம்பெனி, பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களால
ஒரு 1,00,000 ரூபாய் பிசினஸ் கொண்டு வர முடியும்னா நீங்க எங்கிட்ட வாங்கோ, நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட வாங்கோ, நம்ம கிரேட் லீடர்ஸ் கிட்ட வாங்கோ, நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கிட்ட தான் கிடைக்கும். அந்த பிசினஸ்க்காக ஃபாஸ்ட் ட்ராக் க்ரோத். ஃபாஸ்ட் ட்ராக் க்ரோத்னா நான் வந்து ரிட்டையர் ஆகும்போது சிஇஓ இருந்தேன். எனக்கு வந்து 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து 7 ப்ரமோஷன் கிடைச்சது. கடைசியில ஒயிட் முடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு சிஇஓ பதவி கிடைச்சது. இங்கே என்னடா பார்த்தாக்கா 7 வருஷத்துல இருந்து 25 டைமண்ட் ஆயிட்டாங்க மை லைஃப் ஸ்டைல்ல. 3 பேர் எங்க முன்னாடி இருக்காங்க. வேற எங்கேயாவது முடியுமா? கார்பரேட் கரியர்ல முடியுமா? இது மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்றது 7 வருஷத்துக்குள்ள. இது நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா சொல்றேன். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் டைமண்ட் வந்து 2014ல நமக்கு ஃபர்ஸ்ட் டைமண்ட் வந்து என்ன சொன்னீங்க சார்? ஃபர்ஸ்ட் டைமண்ட் வாஸ் இன் 2013 நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைமண்ட் நமக்கு கிடைச்சது 2014, ஒரே ஒரு வருஷத்துல. நான் ஒண்ணுதான் சொன்னேன், ஆண்டவா 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 புனர்ஜென்மம் ஒன்று இருந்தானா என்ன மை லைஃப் ஸ்டைல சேர்க்க வைக்கப்பா. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்தில்? எனக்கு தெரியாது இந்த கம்பெனி பத்தி. ஸோ மொத்தம் சைஸ் பெருசா இருக்கணும், இன்று போய் நாளைவா இருக்கக்கூடாது, ப்ராடக்ட் ரொம்ப சேலபிளா இருக்கணும், ஒரு சக்சஸ் ரெக்கார்டு இருக்கணும், நல்ல ஸ்ட்ராட்டஜி விஷன் இருக்கணும், சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. ஒரே ஒரு கம்பெனி. சாம்பார், ரசம், வத்த குழம்பு, காரக்குழம்பு, வத்தல், ஊறுகாய், கேசரி, யாரோ அப்பளம்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரே கம்பெனியில தாலி மூலமா கிடைக்கும். நீங்க ஏன் வேற வேற ஆர்டர் பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து டைரக்ட் செல்லிங்குடைய தாலி மீல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாக்கா, which is virtually zero. ஒத்துக்கிறீங்களா? இதுதான் நம்பர், கரியர் நம்பர் 1. கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? அந்த 8 ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் போட்டோ எடுத்திருக்கீங்க, அந்த போட்டோ ரீடைன் பண்ணுங்க. நார்மலா நான் சொல்லுவேன் போட்டோ எடுக்காதீங்க சார். இன்னைக்கு சொல்றேன் போட்டோ தயவு செய்து எடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் புரிய வைக்கணும் நம்ம கம்பெனி ஏன் நம்பர் 1 இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, இதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கு. இது வரைக்கும் நான் பேசுற தமிழ் எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்களா? புரியுதா? தமிழ் தெரியாதுன்னு போய் சொல்றேன். அப்படி கிடையாதுங்க. தமிழ் வந்து படிச்சதெல்லாம் நான் வந்து பாண்ட்ஸ் கம்பெனில வேலை செய்தேன். இந்துஸ்தான் லீவர் கம்பெனிக்கு பாண்ட்ஸ் பிராண்ட் இருக்குல்ல, அது நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்தியாவில். அந்த டைம்ல நிறைய சுத்தினேன் சவுத் இந்தியா. எனக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரியும், பட் இந்த ஊர் ரொம்ப நல்லா தெரியும். மதுரை, திருமங்கலம், விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தேனி, கோடம், கம்பம், தேவாரம், அண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, பரமக்குடி, ராமநாதன், அருப்புக்கோட்டை, திருச்செந்தூர், தூத்துக்குடி, நாகர்கோவில், கிழியாக்காவில் எல்லா ஊரும் நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் தமிழ்நாடு வரும்போது இது போக அந்த சூப்பரா ஒரு இட்லி தோசை சாப்பிடுறது காலையில், அது வேற எங்கேயும் கிடைக்காது. ரைட், இது வந்து பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்க மை லைஃப் ஸ்டைல் தான் கரியர். கன்வின்ஸ்? எஸ் சார். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்குதா? ஓகே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா 2 வேர்ட்ஸ் இல்லைங்க. ஒன்று நெட்வொர்க்கிங், ஒன்று வந்து மார்க்கெட்டிங். நெட்வொர்க்கிங் உங்களுக்கு சொல்ல கொடுக்க தேவையில்லை, நீங்க வந்து PhD, அது டாக்டரேட். நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் எப்படி பண்ண நான் சொல்லிக் கொடுக்க போறேன் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நீங்க மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ப்ரமோட் பண்ணணும்னா
நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியில் இருக்கிற சூப்பர் பிராண்ட்ஸ் ப்ரமோட் பண்ணணும். கம்பெனி ப்ரமோட் பண்ணணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் பிராண்ட்ஸ் ப்ரமோட். பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதை பத்தி மறந்துடுங்க. இன்னிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான், சூப்பர் பிராண்ட். நம்ம கம்பெனியோட பிராண்ட்ஸ் கிடையாது, சூப்பர் பிராண்ட் தான். என்ன சூப்பர் பிராண்ட் சொல்ல போறேன். ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நீங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணிருக்கீங்க, பட் ஒன்றும் சரியா ஒரு அந்த அந்த ஃபீலிங், வசூல் ராஜா MBBS சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீலிங் வரல. அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த ஃபீலிங் வரல, வரமாட்டேங்கிறது. ஏதோ ஒன்று பண்ணாக்கா ஐ வுட் ஃபீல் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட். கம்முன்னு ஆயிடுவேன். கம் இல்லை, நான் ஒரு ஜோர்னு ஆயிடுவேன். அந்த ஃபீலிங் பண்றதுக்கு நீங்க ஒரு சூப்பர் பிராண்ட் வாங்கணும். அந்த பிராண்ட் பேர் தான் மெர்சிடிஸ் பென்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதா என்னால? ஒரு அளவுக்கு புரிஞ்சுட்டீங்களா? கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றீங்க. 90% அச்சீவ் பண்ணியிருக்கேன். மக்கள் கிட்ட காட்டணும், நான் எங்கேயோ வந்திருக்கேன், நான் யாரோ இருக்கேன்ப்பா இந்த உலகத்துல, ஒருத்தனா இருக்கேன். என்ன பண்ணுவீங்க? ஒரு மெர்சிடிஸ் பென் வாங்கிடுங்க. தயாளன் சார் மெர்சிடிஸ் பென் வாங்கும்போது நான் தான் 5 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் கை தட்டினேன். பிகாஸ் எங்கிட்டயும் மெர்சிடிஸ் பென்ஸ் தான் இருக்கு. ரெண்டாவது, நாளைக்கு நான் இல்லைன்னா எங்க ஃபேமிலியை யாரு காப்பாற்றுவாங்க? சப்போஸ் உயிர் இல்லைன்னா நாளைக்கு அவங்கள யாரு பார்க்க போறாங்க? ஒரு பயம் இல்லை, தூங்க முடியாது. ஒரு சூப்பர் பிராண்ட் வாங்குவீங்க நீங்க, உடனே உங்களுக்கு நைட் நிம்மதியா தூக்கம் வரும். அந்த சூப்பர் பிராண்ட் பேரு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இதுக்கும் நம்ம தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, அதுதான் காட்ட போறேன் நான் இப்போ. சூப்பர் பிராண்ட்னா சூப்பர் தேவை, நீட்னா தேவை சொல்லுவாங்கல்ல வினோத் சார். சூப்பர் பிராண்ட்னா சூப்பர் நீட், என்ன சூப்பர் தேவை, மிகப்பெரிய பெனிஃபிட். பெனிஃபிட் எல்லாருக்கும் தெரியும்ல, லாபம். சூப்பர் பெனிஃபிட். அப்புறம் வசூல் ராஜா சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கிடைக்கும். அந்த பிராண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கிடைக்கும். நம்ம கிட்ட 7 சூப்பர் பிராண்ட்ஸ் இருக்கு. எத்தனை சூப்பர் பிராண்ட்ஸ் இருக்கு? முன்னாடி தெரிஞ்சிருந்தா இது தெரியதில்லை முன்னாடி. அதான் இன்னைக்கு ப்ரோக்ராமோட மெயின் டாபிக். 7 சூப்பர் பிராண்ட் இருக்கு நம்ம. நான் வாங்க தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சூப்பர் பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட், இந்தியா, நம்ம கண்ட்ரி, நம்ம நாடுக்கு என்ன தேவை இருக்கு அது தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம்? நான் வந்து கொஞ்சம் MBA டைப், அதனால நிறைய ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இது வந்து இந்தியாவோட இன்கம் கிராஃப். இன்கம் கிராஃப்னா இது வந்து லோவர் இன்கம், கொஞ்சம் கம்மியா சம்பாதிக்கிறவங்க நம்பர். இது வந்து மிடில் இன்கம், இது வந்து அப்பர் இன்கம். 2005, 2918, 2930 என்ன ஆக போறதுன்னு இது ஒரு ரிசர்ச் ஏஜென்சி, பேரெல்லாம் கீழே கொடுத்துருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம், ஃபிகர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது பார்த்தாங்க உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கிராஃப் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாது. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவோட வருமானம் வந்து ஏறிண்டே போகிறது. கரெக்ட்? இந்த சைஸ் பாருங்க, இந்த சைஸ் பாருங்க. இந்தியா வந்து பணக்கார வந்து கூட்டிகிட்டே போறாங்க இந்தியாவில். இது வந்து கன்ஃபார்ம் விஷயம். இந்தியாவில், தமிழ்நாட்டில், மதுரையில், திருமங்கலம், எல்லா இடத்தும் கோயில் பக்கத்துல வந்து பணக்காரன் கூட்டிகிட்டே போறாங்க. இது வந்து நமக்கு நல்ல நியூஸா கெட்ட நியூஸா? நல்ல நியூஸ். வாங்க அது பார்க்கலாம். எவ்வளவு? ஹலோ சார். லோவர் இன்கம் குரூப்னா மாசம் 25,000 ரூபாய் வருமானம். மிடில் இன்கம், இது நான் சொல்றது இல்லை, இது கவர்மெண்ட் ஏஜென்சி சொல்றது. மிடில் இன்கம் குரூப்னா 25,000 இருந்து 50,000 ரூபாய் வருமானம் மாசத்துல. அப்பர் மிடில்னா 50,000 இருந்து 2.5 lakhs, 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும். அப்பர் கிளாஸ்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல.
2018 26 மிடில் கிளாஸ் மிடில் இன்கம் இது பாருங்க அப்பர் மிடில் இன்கம் வந்து 2018 26 கோடி இருந்தாங்க. 2030 வரைக்கும் அது 70 கோடி மக்கள் ஆக போகுது. 70 கோடி மக்கள் ஆக போகுது. நிறைய இருக்கு நம்ம நாட்டில், இது நிறைய இருக்கு, நிறைய வர போறது, கூட்டிகிட்டே போக போறது. கொஞ்சம் நம்ம கிட்டையும் வரட்டுமே. அதான் நம்ம சூப்பர் பிராண்டோட வேலை. சூப்பர் நீட் நம்பர் 1 வெல்னஸ். இதெல்லாம் நம்பர்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம். 75 கோடி மக்கள் வந்து இந்தியால ஒரு பெனிஃபிட் பார்க்குறாங்க. ஆண்டவனே நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணணும் எப்பவுமே. அப்படின்னா ஹெல்த் நல்லா இருக்கணும், நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும். பர்சனல் கேர், ஹெல்த் கேர், பர்சனல் கேர் குட்ஸ் எவ்வளோ பேர் தேடுறாங்க? 75 கோடி. 74.6 அது நான் 75 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிம்பிளா பேசணும்ல. 75 கோடி மக்கள். நாம என்ன பண்றோம்? நம்ம கிட்ட தான் 2 சூப்பர் பிராண்ட் இருக்கு ராஜேஷ். எங்க குரு சொன்னார் எங்கிட்ட. அந்த சூப்பர் பிராண்ட் பேர் வந்து எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன். கொஞ்சம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. எனக்கு நல்லா ஃபீல் பண்ணணும், பாடி உடம்பு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணணும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கணும். இது என்னென்ன தேவை நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குல்ல? எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இல்லைன்னா ஆன் அண்ட் ஆன். ஒன்று விட்டா ஒன்று கவர் பண்ணிடும். 2 பிராண்ட்ஸும் சேர்ந்து எல்லாமே நம்ம வெல்னஸ் நீட்ஸ் வந்து உருவாக்குறது. ரெண்டாவது வந்து மனிதன் மட்டும் ஏன் வெல் ஃபீல் பண்ணணும்? மனிதன் மட்டும் இல்ல, செடி மண்ணு கூட வெல் ஃபீல் பண்ணணும்ல. செடி மண்ணு நல்லா இருந்தா வாழ்க்கை இருக்குல்ல. 5 கோடி ஏக்கர் இருக்கு இந்தியாவில். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டிவிஷன் அத்தாரிட்டி சொல்லி ஒரு ஏஜென்சி இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க 5 கோடி ஏக்கர் இருக்கு கல்டிவேஷன்ல. நாம என்ன பண்றோம்? மண்ணுக்காக. நாம என்ன பண்றோம்? செடிகளுக்காக. நம்ம கிட்ட தான் ஒரு பெரிய சூப்பர் பிராண்ட் இருக்கு, இந்தியா அக்ரோ. ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆயிடுச்சு. எக்ஸெப்ட் அது நாளைக்கு வரலாம். இது வரைக்கும் இது போதும். 75 கோடி மக்கள் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இது போதும். எவ்வளவு சூப்பர் பிராண்ட்ஸ் ஆச்சு? 3 முடிஞ்சிருச்சு இல்ல? எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன், இண்டக்ரோ. அடுத்தது என்ன? நியூ ஸ்டாரா, ஆஹாரா? இல்ல, நம்ம அது பத்தி அவங்க நல்ல பிராண்ட். ஆனா சூப்பர் பிராண்ட்ஸ் வந்து இந்த 3 தான். வாங்க பார்க்கலாம். இன்னொரு சூப்பர் பிராண்ட் இருக்கு. சிஎம்ஐனா சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, ஒரு பெரிய சர்வே ஏஜென்சி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சர்வே பண்ணி 9 கோடி மக்கள் வந்து லீகல் ஒர்க்கிங் ஏஜில் இருக்காங்க இந்தியாவில். அவர்கிட்ட கேட்டேன், டேய் உங்க வேலை உனக்கு பிடிக்குமா இல்லையா? 46 கோடி பேர் சொன்னாங்க எனக்கு அந்த வேலை பிடிக்காதுப்பா, வேற வேலை தேடணும். அவங்க மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் பத்தி கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். 102 கோடி இந்தியன்ஸ் சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் வந்தா பரவாயில்ல. மற்றவங்க எல்லாம் சின்ன குழந்தையா இருக்காங்க, அதனால கணக்குல வரல. நம்ம கிட்ட ஒரு சூப்பர் பிராண்ட் இருக்கு அந்த நீட் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. அந்த சூப்பர் பிராண்ட் பேர் வந்து மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். ஒரு முக்கியமான பாயிண்ட் சார், மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பேரு. சூப்பர் பிராண்ட் பேரு வந்து மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். சோ முதல் தேவை என்ன? வெல்னஸ். வெல்னஸ் தேவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு 3 பிராண்ட்ஸ் இருக்கு. எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன், இந்தியா அக்ரோ. ரெண்டாவது வந்து இன்கம், வருமானம், பிசினஸ் சக்சஸ். அது ஒரு தேவை தானே. அது சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட, மிகப்பெரிய பிராண்ட். அந்த பிராண்டோட பேரு மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். எங்க பிராண்ட், நம்ம பிராண்ட், நம்ம எல்லாரோட பிராண்ட். மூணாவது தேவை செல்ஃப் டெவலப்மெண்ட். சுருக்கமா சொல்ல போனா வளர்ச்சி. சார் வளர்ச்சி தான் சொல்லுவோம்ல, நம்ம தன் வளர்ச்சி.
ஒவ்வொரு மாதங்கள் இந்த ஃபிகர்ஸ் நோட் பண்ணுங்க. 55 லட்சம் ஆளுங்க வந்து பிஓபி கேட்குறாங்க, ஜிடிஎஸ் கேட்குறாங்க. ஏதோ ஒரு கம்பெனியோட டைரக்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு அப்சார்ப் ஆகுது. ஆனால் 90% அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியாத வெற்றி எப்படி கிடைக்க போகிறது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக தோன்றுது. பிஸ்னஸ் பிளான் கேட்கும் போதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. ஆர்குமெண்ட் கன்வின்சிங்காக தோணலை. நிறைய பேர் வந்து ராக்கெட் மாதிரி போறாங்க. ராக்கெட் 2 விதமான ராக்கெட்டா இருக்கும். ஒன்று இப்படி போகும், ஒன்று இப்படி போகும். 90% பேர் இந்த மாதிரி ராக்கெட் ஆயிடுறாங்க. ஏன்னா எஜுகேஷன் கிடைக்காது அவங்களுக்கு. 75% வந்து அவங்களுக்கு தெரியாது. எஜுகேஷன் கிடைச்சாக்கா அவங்க பர்சனாலிட்டி, பர்சனல் growth இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் சர்வே விஷயம் சொல்றேன் நான். இதனால என்னாச்சு, நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறது இல்லையா? மக்களுக்கு தெரியாது எப்படி சக்சீட் பண்ணணும். அது கரெக்ட் பண்றதுக்கு, அது சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட 2 சூப்பர் பிராண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு இல்ல, 2 சூப்பர். நம்ம ஒரே ஒரு கம்பெனி தான் 2 சூப்பர் பிராண்ட் வச்சிருக்காங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் தல்வார் வச்சிருக்காங்க. ஒரு சூப்பர் பிராண்டோட பேரு ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. அது வந்து ஆஃப்லைன் பிராண்ட். இன்னொரு பிராண்ட் வந்து நம்ம மிக பிரிய மை டிஜி வேர்ல்ட் ஆன்லைன் பிராண்ட். ஆன்லைன் பிராண்ட் ABCDEFG ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏனா எனி டைம் எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கு. பீனா நம்ம பாஷை தமிழ். சீனா சர்டிபிகேஷன். எந்த மாதிரி சர்டிபிகேஷன்? சாதாரணமான சர்டிபிகேஷன் கிடையாது. ஸ்கில் இந்தியா சர்டிபிகேஷன். இதுக்கு 2 பேர் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஸ்கில் இந்தியா சர்டிபிகேஷன், ஒன்று வந்து கில் காம்படிஷன் சர்டிபிகேஷன். ஏன்னா இந்த சர்டிபிகேஷன் கிடைச்சாக்கா காம்படிஷனே இருக்காது நமக்கு. கில் காம்படிஷன் சர்டிபிகேஷன். டி வந்து டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஐடிசி வரைக்கும் நம்ம ஃபேக்கல்டி. ஈனா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி. எஃப் தான் ஐஸ்கிரீம் ஃபிளேவர். திலீஷ் சார் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஐஸ்கிரீம் ஃபிளேவர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கு வந்து நிறைய விதமான டெக்னிக்ஸ்ல டீச் பண்ணியிருக்காங்க. ஜீனா குரூப் பாலிசி ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இதுதான் மை டிஜி வேர்ல்ட். மொத்தம் எவ்வளவு சூப்பர் பிராண்ட்ஸ் ஆச்சு? எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன் இந்தியா. இது வந்து எந்த நீட், எந்த தேவை சாட்டிஸ்ஃபை பண்றது? வெல்னஸ் தேவை. ரெண்டாவது தேவை வந்து இன்கம், அப்புறம் பிசினஸ் சக்சஸ். அதுக்கு நம்ம கிட்ட என்ன பிராண்ட் இருக்கு? மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். மூணாவது வந்து தன் வளர்ச்சி தேவை. அதுக்கு எவ்வளவு பிராண்ட் இருக்கு? ஹார்வெஸ்ட், அப்புறம் மை டிஜி வேர்ல்ட். நீங்க எல்லாரும் இங்கே இருக்கிற நான் உட்காந்து உங்களை கேட்கணும். பட் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. தமிழ்நாடு தான். கொஞ்சம் சூப்பர் ஃபேக்ட்ஸ் கேட்டுக்கலாமா? நம்ம சூப்பர் பிராண்ட்ஸ் பத்தி நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட், வெல்னஸ் பிராண்ட் வந்து எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 36% growth கிடைச்சிருக்கு அந்த பிராண்டுக்கு. வேற எந்த பிராண்டுக்கும் அந்த மாதிரி growth கிடைக்கல. இது நீங்க கௌரவமா யார்கிட்டயும் வேணா சொல்லலாம். நம்ம பிராண்ட் தான் நாட் ஒன்லி பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் சொல்லிக்கலாம் நீங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம லான்ச்ல இருந்த இன்னைக்கு வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணேன், ஒரு போன வாரம் தான் கவுண்ட் பண்ணேன். நாம 11 கோடி யூனிட் வித்திருக்கோம் சார். 11 கோடி யூனிட். லிவகெயின் 1, லிவகெயின் 2, லிவகெயின் 3, இம்யூனோ 3+, இப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கா போட்டாக்கா நம்ம வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி, அஹமதாபாத்ல இருந்து அகர்தலா 7 வாட்டி சுத்தலாம். 7 வாட்டி 5 வாட்டி சுத்தலாம். அவ்வளவு யூனிட் சுத்திருக்கோம். வேற எந்த கம்பெனி இவ்வளவு யூனிட் சுத்திருக்காது. ஆயுஷ் பிரீமியம் மார்க்கெட். இதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்?
சூப்பர் பிராண்ட்ஸ் பத்தி டாக்கிங் பாயிண்ட்ஸ். நம்ம கிட்ட சூப்பர் பிராண்ட் மட்டும் இருக்குன்னு சொன்னா போறாது. ஏன்னா மக்கள் என்ன கேட்பாங்க? ப்ரூஃப் கேட்பாங்கல்ல. அதுக்கு ஆதாரம், அந்த ஆதாரம் தான் டாக்கிங் பாயிண்ட்ஸ். அதான் இந்த கொடுக்க போறேன். டாக்கிங் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம் நீங்க. நான் எல்லாமே சொல்ல போறது இல்லை இன்னைக்கு, பட் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நான் டாக்கிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி on and on 9 lakh ORAC value oxygen radical absorption capacity Brunswick Laboratories அமெரிக்கால இருந்து சர்டிபிகேஷன் 175 கோடி டர்னோவர். இது போட்டாலே உங்க ஷோ த பிளான் வந்து பாதி சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஹலோ சார், ஒரே ஒரு வருஷம் இந்தியாவில் இந்த ரேட்ல போனாக்கா 135 கோடி டர்னோவர் வந்துடும். ஒரே ஒரு வருஷம் இந்த மாதிரி போனாக்கா 12 வருஷத்துல 135 கோடி. எங்க அனுபவத்துல எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஃபிகர் பார்த்ததே கிடையாது. ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன் நான்.